ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காம பிசாசான புருஷன்கிட்ட மாட்டிக்கிட்டு ஹீரோயின் என்ன பாடுபடுறான்றதுதான். இது ஒரு காமெடியான மூவி தான். மற்றபடி வந்துட்டு அங்க இங்கன்னு அப்படி இப்படின்னு எதனா ஒன்று வார்த்தை தப்பா வந்துருச்சுன்னா கோச்சிக்காதீங்க, அது ஜாலியா எடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா இது அப்படியே ஜாலியாக காமெடியாக நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி நம்ம கதை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி அந்த ஹை பட்டனையும் மறந்துடாதீங்க, அதையும் ஒரு தட்டுங்க. அப்போ தான் உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ கமெண்ட்டில் ஆர்டின் போட்டால் கூட எனக்கு ஓகே தான். மறுபடியும் ஒரு விஷயத்த உங்கள் எல்லாருக்கும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், தயவு செஞ்சு நான் கமெண்ட்டுக்கு உடனே ரிப்ளை பண்ணல, லேட்டாக தான் ரிப்ளை பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் 2 வேலை பார்க்குறேன், வீட்லேயும் நான் தான் வீட்டையும் பார்த்துக்கிறேன், எனக்கு அதனால் ரொம்ப டைமே இல்லாமல் போயிடுச்சு. ப்ளீஸ் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. எப்பயுமே நான் உங்கள் எல்லாரையுமே லவ் பண்ணுறேன். ஏன்னா உங்களோட அவ்வளோ ஒரு சப்போர்ட்டும் அவ்வளோ ஒரு லவ்வும் சான்ஸே இல்லை. எனக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு டைம் கிடைக்குமோ உள்ளே போய் பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சரி ரொம்ப மொக்க போடுறல, வாங்க நம்ம கதைக்குள்ளேயே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிட்டத்தட்ட ரேப்பே பண்ணிடுவான் போல இருக்கு, அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னை விட்டுடுன்னு கதறிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயினோட மனசுக்குள்ளே இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் கிடையாது, என்னோட அப்பா தான், எங்கள் அப்பாவால் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறா. நீ அழுதாலும் நீ ரொம்ப அழகாக தான் இருக்க, எனக்கு என்னன்னாலும் கவலை கிடையாது, நான் உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அப்பங்காரன் தாங்க, எனக்கு எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா மட்டும்தான். ஆனால் அவனுக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு, அவனுக்கு பணம் வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவனுக்கும் ட்ரக் கொடுத்து எனக்கும் ட்ரக் கொடுத்து இந்த ரூமுக்கு அனுப்பி வச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறான். இதோ வீர நட போட்டு இங்கே வந்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, இவர் தான் ஹீரோயினோட அப்பா. சரியான டேஷாக இருப்பான் போல இருக்கு. இவனுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 80 மில்லியனுக்கு லாஸ் ஆகிட்டு இருக்கு பிஸ்னஸில். அதனால இவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப பெரிய பணக்காரன் நம்ம ஹீரோ இந்த ஊர்லேயே, அவன் கூட வந்துட்டு நம்ம பொண்ணை இருக்க வச்சுட்டோம் அப்படின்னா அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி இவன்கிட்ட காசை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். நம்ம ஹீரோயின் அதே நேரத்துக்கு இப்போ தான் கண்ணு விழிக்கிறா. என்னதான் இருந்தாலும் வந்துட்டு இவனை நம்ம அப்பா ஏமாத்திட்டாரு, இது எல்லாம் அப்பாவோட தப்பு தான். பாவம் இப்பயும் உள்ள வந்து என்னெல்லாம் சீன் போட போறான் எங்க அப்பங்காரன்னு எனக்கே தெரியல, எங்க அப்பாவுக்கு அறிவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது அப்பா வர்றதுக்குள்ள அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவன் மறுபடியும் தூக்கத்துலேருந்து எழுந்து ஹீரோயினை விட மாட்டான். ப்ளீஸ் இன்னும் ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. எங்க அப்பனால என்னென்ன சித்திரவதையெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியதா இருக்கே, இவன் கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஹீரோயின் பாவம் மயங்கியே போயிட்டா. வீரரை சூரரை அவங்க அப்பா வந்துட்டு வந்தார் இல்லையா ரூமை உடச்சிக்கிட்டு, ஆனா அந்த ரூம்ல வந்துட்டு அவங்க இல்லவே இல்லை. அதுக்குள்ள ஹீரோவோட ஆளுங்கெல்லாம் இவரை கிட்னாப் பண்ணிட்டாங்க. இவரை ட்விஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தா ஹீரோ இவருக்கு ட்விஸ்ட் கொடுத்துட்டான். என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க, என்னை என்னன்னு நினச்சி நீ வந்து என்னை ஏமாத்திடலான்னு நினச்ச, உன் பொண்ணையே வந்து ட்ரக்கை கொடுத்து எனக்கு என் ட்ரக்கை கொடுத்து நீ என்கிட்டயே காசு போடுங்களான்னு பிளான் பண்ணியிருக்க. அந்த மொத்த பிளானும் இதில் இருக்குது. இதை மட்டும் போலீஸில் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, உன்னோட நிலைமை என்னன்னு புரியுதா, உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்கான். ஐயோ தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்போ நான் சொல்கிறத தான் இனிமேல் நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ அப்படி என்ன கேட்க போனான்னு தெரியலையே, சரி கேளு அப்படின்னும் போது, உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தரணும், உனக்கு என்ன பணம் தேவையோ சரி அது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், ஏன்னா உன் பொண்ணுக்கு வந்துட்டு விலையே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். என்னடா நடக்குதுங்க, இவனை வச்சு நம்ம மிரட்டி காசு வாங்கலான்னு பார்த்தா இவன் கல்யாணமே பண்ணிப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு அப்பங்கார சொல்கிறான். அப்பனா வந்துட்டு வேற வழியே இல்லை, நீ நேராக ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு மிரட்டுறான். இப்போதான் ரூமில் எழுந்துக்கிற ஹீரோயினை காட்டுறாங்க. ஐயோ படுபாவி நாசமா போகிறவன் என் இடுப்பு கிடுப்பெல்லாம் உடைச்சிட்டானே அப்படின்னு கஷ்டப்பட்டு எழுந்துக்கிறா. அந்த நேரத்துக்கு அப்பங்காரன் ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வரான். இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா, இவன் ரொம்ப கேடு கட்டவன் அப்படி இப்படின்னு ஹீரோவை சொல்லும் போது, ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க சார், இது எல்லாம் தெரியாமல் போதையில் நடந்துடுச்சு, இது எதுவுமே எனக்கு தெரியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னும் போது, அப்போனா நீ என்னடா பதில் சொல்லுவ என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும் போது, உன்னை ஜெயிலுக்கு தான் நான் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறான்.
அப்பங்காரன். உடனே ஹீரோ அதுதான் அப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, அப்பா ஏன்பா நீ இப்படி பண்ற, உனக்கு கொஞ்சம் கூட எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே டக்குன்னு நடுவில் போய் இந்த ஹீரோ என்ன சொல்றானா, இதை பாருங்க, என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி, இதுக்கப்புறம் என் லைஃப்ல உங்க பொண்ணை நான் கைவிட மாட்டேன். உங்க பொண்ணை வந்து நான் பண்ண தப்புக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீ என் பொண்ணை ரேப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லும் போது, என்னது அவன் என்ன ரேப் பண்ணானா, அப்படியெல்லாம் கிடையாது, நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒன்னா இருந்தோம் அப்படின்னு சொல்ற. ஹீரோக்கு ஷாக்கு, என்னடா இவ இப்படி சொல்றாளேன்ட்டு. ஆனா ஹீரோயினுக்கு என்ன ஒரு மனசு கஷ்டம் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து ஏமாத்திட்டாரு இல்லையா, எப்படிதான் இருந்தாலும் ட்ரக் கொடுத்து அவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண வச்சது அவங்க அப்பா தான் அப்படின்ற குற்ற உணர்வு இருக்கு ஹீரோயினுக்கு. சோ அவன் சொல்ற மாதிரி இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அவ்வளவுதான், ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். உடனே கட்டி பிடிச்சி கதறான், நாளைக்கே நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கலாம், இதுக்காக தான் நான் வந்து காத்துக்கிட்டு இருந்தேன், என்ன நல்ல வேலை நீ மன்னிச்சிட்டியே அப்படின்னு ஒரே சந்தோஷம். அப்பங்காரனுக்கு அடப்பா இவன் இப்படி ஆக்ட் போடுறான், இப்பதான் பெரிய பில்லா மாதிரி நம்மளை துப்பாக்கி வச்சு மிரட்டினவன் இப்ப என்னன்னா தெய்வ திருமகள்ல வர விக்ரம் மாதிரி ஆக்ட் போடுறானே அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா வந்து வெளியில வந்த உடனே ஹீரோவோட மேனேஜர் எடுத்துட்டு வந்து காசை கொடுத்துட்றாரு. என்னவோ ஒண்ணு, என்னோட பொண்ணு ஒரே ஒரு நாளுக்கு நான் வந்து இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் என்ன பண்றது, அவளோட லைஃபே மாட்டிக்கிச்சு, அதுவும் பசுத்தோல் போத்திய புலிகிட்டியா அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ வரான். ஐயோ அவசரப்பட்டு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காளா, கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு என்கிட்ட தனியா சொல்லிடுவாளா அப்படின்னு அவனுக்கு பயமா இருக்கு. ஹீரோ நேர்லயே வந்து கேட்டுடுறான், நீங்க வந்துட்டு என்ன ஓகே சொல்லிட்டதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னும் போது, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் நாளைக்கு இல்லை இன்னைக்கே அப்படின்னு சொல்கிறா. என்னது இன்னைக்கேவா, ஆடடா இதை நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சந்தோஷமாய் உடனே ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுறான். இதுக்கு மேலே லேட் பண்ணா கையை விட்டு போயிடுமோன்னு ஒரு பயம்தான். இப்பதான் ஹீரோவோட 17 வயசுல காட்டுறாங்க. என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஹீரோ கிட்ட இருக்க பேகை புடுங்கிறதுக்காக ஒருத்தன் வந்துட்டு ஹீரோவை நடு ரோட்ல கத்தியாலேயே கொத்துறான். அதை ஹீரோயின் பார்த்துட்டு வேகமா ஹீரோயின் வந்து எதையோ ஒண்ணுத்த கொண்டு வந்து அவனோட மண்டையிலேயே ஒண்ணு வைக்கிறா. ஹீரோவே ஷாக் ஆயிடுறான். அட என்னடா நடக்குதுன்னு புரியாம அவனே என்னது இது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு அதை மோந்து பார்த்து வாந்தியே வந்துடும் போல இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா அது ட்ரைனேஜ் அல்றது போல. அடி பாவி, என்ன நீ சுத்தியால் அடிச்சு கொண்டு கூட இருக்கலாம், இதாலி அடி அடிச்ச அப்படின்னு சொல்லி கிட்ட வர. அவ்வளவுதான், சரி ஓகேடா திரும்பி வந்து ஒரு குத்துறேன் அப்படின்னு சொல்லி கொம்ப வச்சு கீழே குத்தி விட்டுறா. ஹீரோவை காப்பாத்துறேன்ற பேர்ல ஒரு மினி அராஜகமே பண்ணிடுறா. ஆனா இதுல இவ என்ன தப்பு பண்ணிடுறா அப்படின்னு பார்த்தா, அவனோட ஃபேஸ்ல கையை வச்சு பலர்னு அரைஞ்சிடுறா. ஹீரோ அப்படியே ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஆள் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஐயோ அவனை தொட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கே தெரியுது, வாந்தி பெரட்டிக்கிட்டு வருது. இது பாரு, உனக்கு நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு நான் போறேன், நான் ஃபர்ஸ்ட் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி வேகமா ஓடுறா. இப்படி தாங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு எனக்கு இவன் மேல காதல் வந்துச்சு. யாரோ ஒருத்தனுக்கு அந்த அளவுக்கு உதவுனா, அவளை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லாம என்னோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சா. ஆனா என்ன ஒண்ணுனா, இவ என்னை இன்னசென்ட்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. எப்படியாவது வந்து இவ பயங்கரமா என் மேல லவ்ல விழுற வரைக்குமோ, இவ பிரெக்னென்ட் ஆகி எங்க ஃபேமிலியோட அப்படியே செட்டில் ஆகுற வரைக்குமோ நான் பண்ண தப்பு அவளுக்கு தெரியவே கூடாது. நான் இது எல்லாத்தையும் வந்து அவளை வளைச்சு போடுறதுக்காக தான் பண்ணேன்னு சொல்லி அவளுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறான். இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு, எங்க அப்பாக்கு நிறைய காசு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது, இது பார் உனக்கு நான் இருக்கேன், என்னை பத்தி கவலையே படாத, எனக்கு என் கூட நீ இருந்தீங்கன்னா போதும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, காசை பத்திலாம் கவலையே படாத அப்படின்னும் போது, இவளுக்கு எதனால நீ என்கிட்ட இந்த அளவுக்கு ரொம்ப நல்லபடியா இருக்க, எங்க அப்பா உனக்கு துரோகம் பண்ணியிருக்காருல்ல அப்படின்னும் போது, அடடா அப்பா எனக்கு இது போதாதான் என் லைஃப்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கட்டி பிடிச்சிக்கிறான். இப்பதான் நமக்கு ஹீரோட அப்பாவையும் அம்மாவையும் காட்டுறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த டிராமால அல்டிமேட்டான கேரக்டர்ஸ்னா அது இவங்க 2 பேரு தான். பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, பையனுக்கு ஆல்ரெடி 26 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் முடிவுக்கு வராங்க. அம்மாவா தமன்னா மாதிரி பார்க்கலாமா சமந்தா மாதிரி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு, ஆமா அவனுக்கு பொண்ணை பிடிக்குதா பையனை பிடிக்குதானே எனக்கு டவுட்டா இருக்குடி, இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு பொண்ணை கூட அவன் டேட் பண்ணவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றாரு. இதை பாருங்க, என்னவா இருந்தாலும் சரி சீக்கிரமா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, அதுவும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தா மாதிரி ஒரு பொண்ணு, பெரிய பணக்காரியா இருக்கணும், நம்ம ஸ்டேட்டஸ் அளவு இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, அதை விடவும் கொஞ்சம் அதிகமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னவோ ஏழை பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க போற மாதிரி சொன்னாங்க.
அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா பணக்கார பொண்ணா இருக்கணும், அழகான பொண்ணா இருக்கணும், அப்படி இப்படிலாம் இல்லை. அவனுக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி அவர் ஆசைப்படுறாரு. ஏன்னா பொண்ணால தான் நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுக்க முடியும்ல அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க அம்மா, என் பிள்ளைய பத்தி கோர சொல்லாதீங்க, என் பிள்ளை வந்துட்டு ஆம்பளை, அவனுக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படி இப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு எக்கச்சக்கமா டெலிவரி வந்திருக்கு. யாருக்கு இதெல்லாம் அப்படின்னும் போது உங்க மருமகளுக்கு தான் அப்படின்னு வேலைக்காரங்க சொல்றாங்க. என்னது மருமகளுக்கா, என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னும் போது, ஆமா ஜாங் ஃபேமிலி பொண்ணை தான் உங்க பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரான்னும் போது அவ்வளவுதான் அவங்க அம்மா மயங்கிட்டாங்க. ஐயோ அவங்க அப்பா தான் இப்போ எல்லாத்தையும் ஜப்தியில விட்டுட்டானே அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம். ஏய் உண்மையா ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானாவே போதுண்டி நமக்கு அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆனா அவங்க அம்மாக்கு அந்த வெறும் பையன் அவளெல்லாம் என்னால மருமகளை ஏத்துக்கவே முடியாது, கண்டிப்பா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னும் போது, அடியே எனக்கு வந்துட்டு நம்ம புள்ள கேயா இல்லையே அப்படின்னு சந்தோஷமா இருக்குடி, நீ வேற கண்டிப்பா பொண்ணுன்றப்போ நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள நுழையிறாங்க. ஆனா கரெக்டா அதே நேரத்துக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நாசம்மா போறவ எதை காட்டி மயக்கனா என்ன பண்ணா அப்படின்னு எனக்கு தெரியல, பாவப்பட்ட என் பிள்ளைய மைய வச்சு மயக்கிட்டா போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, ஐயோ அப்படிலாம் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்றா. அவங்க அப்பா வேற சந்தோஷப்பட்டு வாமா மருமகளே அப்படின்னு கத்துறாரா. அவ்வளோதான், தொடைய திருவி கையில் எடுத்துட்டாங்க. பரவாயில்லடா மருமக செம்ம அழகா இருக்கா அப்படின்னு மாமனார் சொல்லும் போது மாமியாருக்கு செம்ம கடுப்பாகுது. உடனே ஹீரோ அப்படி கரெக்ட் பண்ணும் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏது இவ செம்ம அழகா இருக்காளா? ஆமா ஆமா உண்மைதான், அவ செம்ம சீனா தான் இருக்கா, இப்படிதான் வந்து என் பிள்ளைய மயக்கி போட்டுட்டா. குடும்ப பொண்ணுங்கள்லாம் இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, இவ எல்லாரையும் மயக்கிறதுக்கு தெரியுறா, அதனாலதான் இப்படி இருக்கா அப்படி இப்படின்னு ஹீரோயினை பத்தி கேவலமா பேசுறாங்க. ஆனா அவர் அதை பத்திலாம் கவலைப்படல. ஆன்டி நீங்க வந்துட்டு இப்போ சீனா இல்ல ஸ்ட்ரக்சரா இல்லைன்னு சொல்லி பொறாமையில பேசுறீங்களா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம்மா அவ இப்ப மட்டும் இல்ல முதல்ல இருந்தே அப்படிதான் அப்படின்றாரு மாமனாரு. ஆனா ஹீரோ குறுக்கால பூந்து, அம்மா தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இவ தான் எனக்கு எல்லாமே, நீங்க அவளை சந்தோஷமா வச்சுக்கல அப்படின்னா நான் வீட்டை விட்டு தனியா போயிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, அட பாவிடே ஒரே ஒரு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயே அவகிட்ட அப்படி மயங்கிட்டியா, அப்படி என்னடா பண்ணி வச்சா அவ அப்படின்னு கத்துறாங்க. அவ என்ன ஒன்றும் பண்ணல, அவளை நான் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போதான் அவன் கல்யாணமே ஆயிடுச்சு அப்படின்றத உண்மையா சொல்றான். ஐயோயோ உண்மையாவே என் பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்பா சந்தோஷப்படுறாரு. அம்மா வாயை பொழந்துட்டாங்க. அப்பா தாங்க இங்க பாவமான ஆளே. பாவம் ஒன்றுத்துக்கும் அடி வாங்குறாரு, மிதி வாங்குறாரு, அவரு ரொம்ப அவஸ்தைப்படுறாரு. ஆனா ஹீரோ வந்துட்டு ஜாலியா தான் இருக்கான். நாங்க 2 பேரும் எங்க ரூமுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். மரியாதையா இங்க வாங்க, ரூமுக்கு தனியா நீங்க போக கூடாது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அம்மா ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு போறான் அவன். இந்த மயக்கி சீம சிரிக்கி மவளை கண்டிப்பா என் மருமகளை ஏத்துக்க மாட்டேன், வீட்டை விட்டு நான் துரத்தியே ஆவேன், இல்லைன்னா என் பேரு அது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ரூம்க்கு வரா. வந்து பார்த்தா எங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கான். என்னடா இது, நேற்று நைட்டு தானே எல்லாம் முடிஞ்சது, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. நேற்று எல்லாம் போதையில் ஏதோ அவசரம் நடந்துடுச்சு, நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா, அதனால தான் வந்துட்டு எல்லாமே ப்ரொசீஜராக இருக்கணும், உனக்கு நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஹீரோ பாவம். ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து இவனை ஏமாத்திட்டாரு, அதனால அந்த ஒரு குற்ற உணர்வுலயே இருக்கா. அது மட்டும் இல்லாம ரொம்ப பாவம் இன்னசென்ட் அப்படின்னு வேற நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அது உண்மை இல்லை, அவன் தான் பெரிய ரவுடியா இருக்கான் இல்லையா. அது இன்னும் ஹீரோயினுக்கு எந்த விஷயமும் தெரிய வரல. அதுக்குள்ள ஹீரோயினை எப்படியாவது பிரெக்னென்ட் ஆக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறான் ஹீரோ. அவங்க 2 பேரும் உள்ள என்ன பேசிக்கிறாங்க என்ன பண்றாங்க அப்படின்றத அப்பாவும் அம்மாவும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம், எனக்கு பேர குழந்தை வந்துடும் சீக்கிரம்னு. ஐயோ இவ பிள்ளை எனக்கு வேணாம் அப்படின்னு அவங்க அம்மா பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என் பிள்ளைய வளைச்சு போட்டுட்டாலே அப்படின்னு இவங்க பதறாங்க. அவங்க அப்பா வா பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கட்டும், நமக்கு வயசாயிடுச்சு, ரூமுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. காலங்காத்தால 5 மணி ஆகுது. பயங்கர சவுண்டுல பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா அது இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ சவுண்டா பாட்டு அப்படின்னும் போது ஹீரோயின் சரி எழுந்து போகலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஒன்றும் இல்லை, என் ஆத்தாக்காரி பண்ற வேலை தான் இது, என்ன எல்லா மாமியாரும் பண்றதுதான், எங்க அம்மா மட்டும் என்ன விதி விலக்கா, எங்க அம்மாவும் அதை தான் பண்றாங்க, நீ சீக்கிரமா எழுந்து போகணும்னு நினைக்கிறாங்க, நீ கவலைப்படாத, நீ எவ்வளோ டயர்டா இருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா செல்லும், நீ தூங்கி ரெஸ்ட் எடு, ஏன்னா மறுபடியும் நமக்கு அப்புறம் வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா தூங்க வச்சுட்டு அவன் எழுந்து போறான். அதே நேரத்துக்கு ஆன்ட்டியை காட்டுறாங்க. ஆன்ட்டி பார்த்தா லேடியோ பியூட்டிஃபுல் லேடியோன்ற மாதிரி பாட்டை போட்டுட்டு சும்மா சீனா ஆடிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் அங்கிள் வராரு. அடியே என்னடி காலங்காத்தால நொய்யி நீ எதுக்குடி இவ்வளோ சவுண்டு அப்படின்னு கேட்கும் போது,
இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அந்த சிரிக்கி மவ இன்னும் எழுந்து வரல பாத்தீங்களா? மாமனார் மாமியாருக்கு முதல் நாள் சமைச்சு கொடுக்கணும், டீ போட்டு கொடுக்கணும், எந்த ஒரு எண்ணமும் இல்ல. எனக்கு நல்லாவே தெரியுங்க, குடும்ப பொண்ணுன்னா அவ வந்துட்டு பொறுப்பா இருப்பா. அவதான் குடும்ப பொண்ணே இல்லையே. திருட்டுத்தனமா என் பிள்ளைய வளைச்சு போட்டு வீட்டுக்குள்ள வந்தவ தானே, அதனாலதான் அவளுக்கு பொறுப்பே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ வரான். என்னடா பண்றான் அப்படின்னு பார்த்தா பாட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்றான். அம்மா அவ டயர்டா இருக்கா, அவ தூங்கிட்டு இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. அவ காலையில சீக்கிரம் எல்லாம் எழுந்துக்க மாட்டா, சமைக்க மாட்டா, நீங்க தான் எல்லாம் பாத்துக்கணும் இல்லையா, வேலைக்காரங்களை செய்ய சொல்லுங்க அப்படின்னு போது, டே வீட்டுக்கு வந்த மருமக மாமியாரையும் கவனிக்கிறது தான்டா முக்கியமான வேலை. முதல் நாளே அதை செய்யலன்னா எப்படி? இருந்தாலும் நான் வந்து உங்க எல்லாருக்கும் சமைச்சு வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சமைச்சிட்டீங்களா, ரொம்ப தேங்க்ஸ்மா. பாவம் என் பொண்டாட்டி நைட் எல்லாம் தூங்கவே இல்லை, பயங்கர டயர்டா இருக்கா. நான் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறேன், நீங்க வந்து புதுசா செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். அவன் எடுக்கிறத பார்த்தா வந்துட்டு அவ்வளோத்தையும் எடுத்துக்கிறான் இல்லையா? அவங்க அம்மாவுக்கு காண்டாயிடுது. ஏன்டா பண்ணிய கிணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டியா என்ன, இவ்வளோத்தை எடுத்துட்டு போற அப்படின்னும் போது, ஆமா என் பொண்டாட்டியை அந்த அளவுக்கு கூட நான் குண்டாக்குவேன், எனக்கு என்ன இருக்கு, அவன் நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், அதுக்கப்புறம் அவ என் பின்னாடியே சுத்தணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். ஆமா, அப்படியே ஊர் உலகத்துல இல்லாத ரதி அவ ஒரு மேனக, அவளுக்கு இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? இந்த பிள்ளைங்கெல்லாம் வந்து அம்மாவுக்கு ஒரு நாள் கூட துணியை காய வைக்க மாட்டீங்க, பாத்திரத்தை வளைக்கி கொடுக்க மாட்டீங்க, பொண்டாட்டி வந்தா மட்டும் எப்படிதான் எல்லாம் செய்வீங்களோ அப்படின்னு எல்லா அம்மா மாதிரியும் புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தா மாதிரி இருக்கான் என் பையன். நானும் அப்ப இதே 2 வேலையா தான் இருந்தேன், இப்ப அவனும் அதே மாதிரி இருக்கான். சீக்கிரம் பேர குழந்தை வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. வேணவே வேணாம், அந்த ஒண்ணும் இல்லாத குடும்பத்துல இருந்து எனக்கு பேர குழந்தை வேணாம், அவ பெத்து கொடுக்குற குழந்தைய நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோத்தையும் கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ முடியாது அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது சும்மா செம்ம டேஸ்டா இருக்கு. அப்பதான் கரெக்டா ஹீரோயினோட நம்பருக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடா மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அது ஆல்ரெடி ஹீரோக்கும் தெரிஞ்சிருக்கு. அவனோட பேர் வந்து ஜீவன். அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை ஏமாத்தி எப்ப பாரு இன்னொரு பொம்பளை கூட சுத்திக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் 3 வாட்டி அவன் மன்னிச்சு விட்டுட்டான். அதுக்கப்புறமா வந்து பிரேக்கப்பே பண்ணிட்டு ஃபாரின் போயிட்டான். இப்போ நான் திரும்பவும் வந்திருக்கேன், நம்ம எப்பவும் மீட் பண்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றான். அவனை மட்டும் ஹீரோயினை பார்க்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கும் போது, நீ இங்கேயே சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுமா, நைட்டு நமக்கு நிறைய வேலை இருக்கு இல்லையா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோயினுக்கு என்ன எண்ணம் அப்படின்னு பார்த்தா, இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான், பாவம் இவன் ரொம்ப இன்னசென்ட்டாகவும் இருக்கான், நம்ம அப்பா எப்படி தான் இவனை வந்து இந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்த மனசு வருதோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த ஜீவனை காட்டுறாங்க, கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ தான் ஆளுங்களை விட்டு தூக்கிட்டு வந்துட்டான் போல. ஹீரோ இவன் மேலே செம்ம கடுப்பில் இருக்கான். அவன் ட்ரெஸ் எல்லாம் உருவுங்கடா அப்படின்னு உடனே அவனை ஃபுல்லாக உருவி வெறும் அண்ட்ராய்டோட உட்கார வச்சிடுறாங்க. அடே என்னடா பண்ணுறீங்க, நான் அந்த மாதிரி பையன் இல்லைடா, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டீங்க, நான் ரொம்ப அழகாக இருக்கேன், அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் ஆம்பளைங்க பண்ணக்கூடாது, எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது, ஓ உனக்கு அந்த எண்ணம் வேற இருக்குதா அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அவன் கண்ணை கழட்டி விடுங்கடா அப்படின்ன உடனே கண்ணை கழட்டி விட்ட பிறகுதான் இவன் ஹீரோவை பார்க்குறான். நீயா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆக்சுவலாக ஹீரோவை அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட வீட்டுக்கு தான் இவன் போயிருக்கான். அவங்க அப்பா தான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஹீரோ வந்து ஏமாத்தி என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற விஷயம் வரைக்கும் சொல்லியிருக்காரு. இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஹீரோ என்ன சொல்றான்னா, எதுக்காக என் பொண்டாட்டிக்கு நீ மெசேஜ் அனுப்புன அப்படின்னும் போது, டே உன்னை பத்தி நான் கேட்டு தாண்டா வந்திருக்கேன், எல்லாமே எனக்கு தெரியும், அவளை ஏமாத்தி நீ கல்யாணம் பண்ணியிருக்க, அவ என்னவா இருந்தாலும் சரி, நான் எத்தனை வாட்டி துரோகம் பண்ணாலும் சரி, அவ ஏன் பின்னாடி தான் வருவா, ஆனா நீ எப்படி அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்கும் போது செம்மையா ஹீரோக்கு கடுப்பாயிடுது. அப்ப எல்லாத்தையும் அந்த ஆள் சொல்லிட்டானா அப்படின்னு கேட்கறான். ஆமாண்டா அந்த ஆள் எல்லாத்தையுமே சொல்லிட்டான் அப்படின்னும் போது வேகமா வந்து கத்தி எடுத்துட்டு வந்து காலில் குத்துறான். அவளோட உடம்ப வேணா நீ அடைய முடியும், ஆனா அவளோட மனசு என்கிட்ட தான் இருக்கு, நான் என்ன பண்ணாலும் சரி அவ என்னதான் லவ் பண்ணுவா, உன்னை லவ் எல்லாம் பண்ண மாட்டா, நான் இப்ப கூப்பிட்டேன்னா கூட அவ என் பின்னாடி வந்துருவாடா அப்படின்னு சொல்லி இந்த டபரா தலைய வேற செம்ம சீனை போட்டுக்கிட்டு இருக்கானா. ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாகுது. ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்தா உன்னை பத்தி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் பயந்துடுறா. ஐயோ அவன் போயிட்டு ஹீரோ எதனா பண்ணிட்டானா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறா. உடனே இவ என்ன பண்றேன்னா செம வில்லத்தனமா ரெடி ஆகுறா. முதல்ல அவனுக்கு ஷாக்கை கொடுக்கணும், கழுத்துல கயிறை போட்டு இருக்கணும். கரெக்டா அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது கண்ணு வெளியில வரும்ல, அந்த கண்ணுல இந்த பெப்பர் ஸ்ப்ரேவை அடிக்கணும். அதே நேரத்துக்கு கத்தியை எடுத்து சக்கு சக்கு சக்குன்னு குத்தணும் அப்படின்னு இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து பேக்ல வச்சுக்கிட்டு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை போட்டு தள்ளுறதுக்கு ரெடி ஆகுறா.
ஒரு வாட்டியும் அவளை நம்ப வச்சு ஏமாத்தி வந்துட்டு இவளுக்கே தெரியாம இன்னொரு சில பொண்ணுங்களையும் டேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். கடைசியா பிரேக்கை போய் சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணு கூட தான் வெளிநாட்டுக்கே போயிட்டான் செட்டில் ஆக போறோம்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் திருப்பி வந்திருக்கான். அதனாலதான் இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டா ஹீரோயின். அவன் இருக்க ஹோட்டல் ரூமுக்கே போயிடுறா. அப்படியே நான் செம்ம செக்ஸியாக தெரியணும், அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை விட்டுட்டோமே ஏமாத்திட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படணும். அதுக்கப்புறமா அவன் ஏங்கிக்கிட்டு இருக்க நேரத்துக்கு அவனை வந்து நம்ம நினைச்ச மாதிரி டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு கதவை திறக்கிறா போஸ் கொடுத்துக்கிட்டு. பார்த்தா உள்ள புருஷங்கார இருக்கான். ஐயையோ டார்லிங் நீயா அப்படின்னும் போது நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான். இவனை பார்க்கறதுக்காக தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் வேற ஐயோ செல்லம் நீ எப்படி இருக்க, நீ இன்னமும் என்னை லவ் பண்ணிட்டு இருக்கல, நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஐயோ இல்லை நான் அவனை பார்க்க வரல அப்படி இப்படின்னு அவன் உளறா. ஹீரோக்கு செம்ம ஆத்திரம் எட்டி அவன் மூஞ்சிலேயே ஒன்று விடுறான். உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான், அவன்கிட்ட எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிடலான்னு தானே வந்த அப்படின்னும் போது இல்லை அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீ அதுக்காக தான் வந்திருக்க, நீ என்னை விட்டு போயிடலான்னு நினச்சிட்ட அதுதானே, இதுக்கு கண்டிப்பாக உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ இதுக்கு 4 அடி கூட அடிச்சிடுறா, தயவு செஞ்சு என்னை விட்டுடா அப்படின்னு கதறா. இப்போ அவன் ஹீரோயின் டயர்டாக தூங்கிட்டு இருக்கா. மறுபடியும் முதல்ல இருந்தா ஆரம்பிக்காதடா, நான் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் வந்தேன், நானே வந்து அவனை பழி வாங்கணும்னு நினைச்சேன், என்கிட்ட வந்து இந்த பொறுப்பை கொடுத்துரு, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை நானே முடிக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோ அழ ஆரம்பிச்சிடறான். அப்பனா நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா, அவன் வந்து உன்னை பேசி மறுபடியும் கரெக்ட் பண்ணிட்டான்னா என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னும் போது ஏய் லூஸா நீ, நான் வந்து உன்னோட ஒய்ஃபு, நான் ஏன் போக போகிறேன், எனக்குன்னு சில ரீசன்ஸ் இருக்குது, நான் எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பேன், அது எல்லாத்துக்கும் என்னோட கையால் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறா. சரி ஓகே ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது, ஒன்ஸ் மோர் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அட்டா பாவி கொஞ்சம் கூட திருந்த மாட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிடறா. இப்போ தானடா அழுதுகிட்டு இருந்த அப்படின்னு. அடுத்த சீன்லேயே அங்கே போகும்போது செல்லம் நீ வந்துட்டியா, வா 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 சீக்கிரம் என்னை கழட்டி விடு, அப்போ தான் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும். ஆக்சுவலாக வந்துட்டு அவன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன தெரியுமா பண்ணா, அது மட்டும் இல்லைம்மா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படி இப்படின்னு உளறிக்கிட்டு இருக்கான். ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நீ பேசுகிறதெல்லாம் கேட்பேன் அப்படின்னு நினைக்கிறியா என்ன, கண்டிப்பாக முடியவே முடியாது, எனக்கு நல்ல லைஃப் ஒன்று அமைஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு உன்னை பற்றி கவலையே கிடையாது, ஆனால் என்னை எத்தனை நாள் ஃபீல் பண்ண வச்சுருப்பேன், அது எல்லாத்துக்கும் பழிவாங்க தான் வந்தேன் அப்படின்னும் போது இது பார் நீ என்ன நம்புறியோ இல்லையோ, உன் புருஷன் மாட்டமானவன், அவனை நம்பாதன்னும் போது பாலான்னு கன்னத்துலேயே வைக்கிறான். அவனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குது, அவன் எவ்வளோ இன்னசென்ட் தெரியுமா, அவன் பாவன்டா, அவனை பற்றிலாம் பேசாத, எங்கள் அப்பாவும் நீ எந்த சரியான ஃப்ராடுங்க அப்படின்னு அடி பின்னி எடுக்கிறா. அடடா நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. சார் உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு இது எல்லாத்தையும் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, மொத்தமாக வச்சு அவனை கொடுமைப்படுத்திடணும்னு நினச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு பயங்கர சந்தோஷம். அடடா இந்த ஸ்ப்ரேவை இப்படி அடிப்பாளா அப்படி அடிப்பாளான்னு அவன் மேலேயே அடிச்சு காட்டுறான். கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோ பார்க்கறதுக்கு ஹீரோயின் வந்துடுறா. வந்த உடனேயே வந்து என்ன சொல்கிறான்னா, நானே அவனோட விஷயத்தெல்லாம் முடிச்சிட்டேன், இனிமே அவன் வந்துட்டு வரமாட்டான், நீ கவலையே படாத, ஆனால் நீ ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க, நீ ரொம்ப பாவம் தெரியுமா, தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி மோசமான ஆளுங்க கூடலாம் வந்து எந்த ஒரு கான்டாக்டும் வச்சுக்காது, உனக்கு எதுனா பிரச்சனைனா என்ன கூப்பிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறா. நல்ல வேலை, நான் எங்கே போகணுன்னாலும் ரொம்ப பயப்படுவேன், இதுக்கப்புறம் நீ என் கூட இருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறான். இங்கே அதே நேரத்துக்கு வந்துட்டு இவங்க மாமனார் மாமியார் 2 பேரும் வந்து ஹீரோயினோட அப்பாவையே வர சொல்லியிருக்காங்க. இவர் இங்கே வந்துட்டு ஐயோ என்னத்தை சொல்கிறது, அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்களா இல்லை நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதானே தெரியலையேன்னு முயற்சிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான், நம்ம ஹீரோவோட அம்மா தான் செம்ம கடுப்பில் இருக்காங்க இல்லையா, இந்த ஆளையே ஒரு கடங்காரன் இவனை உட்கார வச்சு ஜூஸ் வேற கன்றாவி அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குடும்பத்தை எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஹோட்டல் ரூமில் வச்சு பொண்ணைய வளைச்சு போட்ட குடும்பத்தை அப்படியே அப்பங்காரனும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் அப்படின்னும் போது இவரும் முட்டி போட்டுறாரு. இல்லை என் பொண்ணு எதுவும் பண்ணிடாதீங்க, என் பொண்ணு மேலே எனக்கு பாசெல்லாம் இருக்கு, ஆனால் நான் பண்ணது தான் தப்பு, என்ன ஆச்சுன்னா அப்படின்னு இவர் கத்துறாரு. டே தகப்பா சொல்லாதடா அப்படின்னு மாஸ்டிக்கு எடுத்துட்டு வந்து மூஞ்சிலேயே ஒன்று வைக்கிறா பொண்ணு. ஐயோ அப்பா தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிடுப்பா, உன் மூஞ்செல்லாம் வந்துட்டு வேர்த்து இருந்ததா அதான் துடைக்கலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்றா. உடனே மாமியார் ஏதோ அந்த ஆள் சொல்ல வந்தோம் அதை சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னும் போது இல்லை எதுவுமே சொல்ல வரல அப்படின்னு 2 பேரும் சொல்றாங்க. 2 பேருமே ஏமாத்துறீங்க அப்படின்னும் போது இல்லை மேடம் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு முட்டி போடுறாரு. உடனே ஹீரோ வந்து பிடிச்சிடறான். என்னத்த சொல்றீங்க மாமா, ஒன்றும் சொல்ல வேணாம், வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்,
எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த டைமுக்கு ஹீரோயினோட அப்பங்காரன் என்னன்னா பறக்க வெட்டியா இருப்பான் போல இருக்கு. அவன் என்ன பண்றான்னா யாரையும் எடுக்க விடாம அவனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோட அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா கூட அவங்களால எடுக்க முடியல. அந்த அளவுக்கு செம்ம ஃபாஸ்டா இருக்காங்க எல்லாரும். அது கூட பரவாயில்ல, குழம்பு சட்டியோட தூக்கி வச்சு கரண்டியோட குடிக்கிறவனை எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? அந்த அளவு பறக்க வெட்டியா ஹீரோயினோட அப்பா ஆயிட்டான் போல இருக்கு. அவங்க கடுப்பாயிட்டு எனக்கு பசியே இல்லை போங்கடா அப்படின்னு ஹீரோயினோட மாமியார் எழுந்து போயிடுறாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா சூப்பை கொஞ்சம் ஊத்தி, அத்தை தயவு செஞ்சு இதை குடிங்க அத்தை அப்படின்னு சொல்றா. எனக்கு வேணாமா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இதுதான் மீந்து இருந்தது, அதனாலதான் இதை எடுத்துட்டு வந்தேன், ப்ளீஸ் குடிங்க, எதுவுமே சாப்பிடாம வந்துட்டீங்களே அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அவங்க எதுவுமே கண்டுக்காம சைலண்டா இருக்காங்க. பார்த்தா கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ அத்தை நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னும் போது அம்மா நான் உனக்கு தரலமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீ என்ன தர்றதுன்ற மாதிரி அவளே பிடிங்க அவ கையில போட்டுக்கிறா. ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரே ஒரு சூப்பை எடுத்துட்டு வந்தேன், எனக்கு பிரேஸ்லெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இவங்களும் ஐயோ என்னடா பண்றது, என் பிள்ளையால வந்த விதி, இந்த மாதிரி ஒரு கேவலமான பிச்சைக்கார குடும்பத்துல பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உங்க ரூமை சுத்தி பாக்குறேன்னு போனவ அங்க இருக்க எல்லா ஜுவல்லரியும் எடுத்துட்டு வந்துடுற. அத்தை எனக்கு தெரியும் இது எல்லாத்தையும் எனக்காக தான் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது ஐயோ இல்லடி அப்படியெல்லாம் இல்லடி அப்படின்னு சொல்றாங்க அவங்க. பரவாயில்ல அத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வேணானாலும் கேட்கவே மாட்டீங்க, சரி ஒரே ஒரு சூப்புக்காக எனக்கு இவ்வளோ ஜுவல்லரியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த உலகத்திலேயே நீங்க தான் ரொம்ப பெஸ்ட், உங்களை தான் ரொம்ப லவ் பண்றேன், லவ் யூ பாய் அப்படின்னு மொத்தத்தையும் அள்ளின்னு போயிட்டா. இவங்களுக்கு நெஞ்சு வலியே வந்துடுச்சு. அப்பங்காரன் இன்னும் கிளம்பவே இல்லை. இப்போ பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா கடைசியாக மாப்பிள்ளை கிட்ட ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் கேளுமா, எனக்கு வந்து கடனை கொடுக்கறதுக்கு மட்டும் காசு கொஞ்சம் வாங்கித்தாமா ப்ளீஸ்மா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். யோ நீ திருந்தவே மாட்டியாயா, இன்னமும் ஏன் இவ்வளோ கடன் வாங்குற, இதுக்கு மேலே செட்டே ஆகாது, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் நல்லாவே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், என் புருஷன் ரொம்ப இன்னசென்ட், அவன் ரொம்ப பாவம், கண்டிப்பாக அவனை நான் ஏமாற்ற மாட்டேன் இதுக்கு மேலே அப்படின்னும் போது அப்பனா அவ்வளோதான், அப்பா இங்கேயே விழுந்து சேர்த்துருவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கீழே படுத்துக்கிட்டு காலை உதச்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்றாரு. அவ்வளவுதான் ஹீரோயின் ஐயோ அப்படியே சேர்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற கூத்து ஹீரோ வந்து படிக்கட்டுலயே உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். காசுக்கோசரம் அவங்க அப்பா எதை பண்ணவும் தயாரா இருக்காரு. பொண்ணு காலை பிடிச்சி கெஞ்சிறாரு, இதுக்கு மேலேயும் வேலைக்கு ஆகாது, நீ உயிரோட இருக்க வரைக்கும் உண்மையாவே நான் நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மண்டையிலேயே ஒண்ணு வைக்கிறா. ஹீரோக்கா சிரிப்பை அடக்க முடியல, அப்படியே ஏத்துட்டு போய் புதைச்சிட வேண்டியதுதான் இவனை அப்படின்னு ஏத்துக்கிட்டு போறா. அதே நேரத்துக்கு ஹீரோ இங்க என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் வந்து அவளை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும், அப்படியே நம்மளையே சுத்தி சுத்தி வரா மாதிரி பண்ணணும், பொண்ணுங்களுக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரிசர்ச் பண்றான். பார்த்தா வந்துட்டு பொண்ணுங்களுக்கு இந்த பன்னி ட்ரெஸ் போடுறது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வருது. அதுல இவருக்கு வந்து அந்த பன்னி ட்ரெஸ் போடுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே இவர் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அந்த ரெண்டு காதும் அவளுக்கு செம்ம கியூட்டா இருக்கும்ல அப்படின்னு சைகை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா ஏன் பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. என்னடா தம்பி பாத்ரூம் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வராங்க. அவ்வளவுதான் கையை பிடிச்சி அம்மாவே தெரியல அவனுக்கு, அவன் பாட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறான். வயசான காலத்துல இந்த சுத்திட்டியடா தலை சுத்துதுரா அப்படின்னு அவங்க கத்துறாங்க. எனக்கு பன்னி வேணும் மம்மி, எனக்கு பன்னி வேணும் அப்படின்னு சொல்ற. அவ்வளவுதானடா தங்கம், வேலைக்காரங்க கிட்ட சொன்னா போதும், நீ ஏன் டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு உடனே வேணும், இன்னைக்கே வேணும் அப்படின்னு சொல்றான். ஒரு பன்னி இல்ல உனக்கு இன்னைக்கு 2 பன்னி, ஓகேயா கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இவன் வந்துட்டு ஐயோ உனக்கு அதெல்லாம் புரியாது வயசாயிடுச்சு அப்படின்னு கிளம்புறான். அதுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இவங்க அம்மா வந்து சிசிடிவி கேமரால வந்து அப்பாவும் பொண்ணும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் பாத்துடுறாங்க. உன்னை விடவும் சூப்பர் ஃபிகரா ரெடி பண்ணேன்னு வச்சுக்கோ, என் பையன் வந்து மயங்கி போயிடுவான், உனக்கு அதுக்கப்புறம் சான்ஸே இருக்காது, அவளை வெளியில துரத்துறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 5-6 பேரை ரெடி பண்றாங்க. பார்த்தா அதுல ஒரு பையனுமே இருக்கான். பரவாயில்ல, என் பையனுக்கு என்ன டேஸ்டா இருந்தாலும் நான் ஏத்துக்க ரெடியா இருக்கேன், ஆனா அவ மட்டும் என் வீட்டுக்கு வேணாம், டேய் நீங்க என்ன பண்ணியாவது அவளை வெளியில அனுப்பிடுங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் காசு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் நேரா ஹீரோட ரூமுக்கு போயிடுறாங்க. அவ்வளவுதான், அவங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. யார் நீங்கெல்லாம், யார் உங்களை உள்ள விட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த பையன் வந்துட்டு மடியிலேயே உட்கார வந்துடுறா. அப்படிங்க என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது, மரியாதை எல்லாரும் வெளியில ஓடிடுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க கொலையே பண்ணிடுவேன் அப்படின்னு எல்லாரையும் ஓட விடுறான். யார் நீங்களாம் எப்படி உள்ள வந்தீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நாங்க வந்துட்டு காசு கொடுத்து ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்கு அனுப்புனாங்க அப்படின்னும் போது என்னது என் புருஷனியவா, எங்க அப்பனுக்கு கொஞ்சமா அறிவே இல்லை, அவன் காசுக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி இவன் அவங்க அப்பான்னு நினைச்சுக்கிறா.
இவன் என்ன பண்றானா, போங்க போங்க மேல 3வது ரூம்ல ஒருத்தன் இருப்பான், அந்த ஆளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், அடுத்து அவன் எழுந்தே நடக்க கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் காசு கொடுக்குறா. பார்த்தா இவ வந்து தப்பான ரூமை சொல்லிட்டா. பாவம் அவங்க மாமனாரு அவர் இன்பமா வந்து பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும் போயிட்டு அவருக்கு மசாஜ் பண்ணி விடுறாங்க. பொண்டாட்டி தான் அப்படின்னு நினச்சி, என்னம்மா உன் கையில் இருந்து சுருக்கெல்லாம் காணும், அடடா வர வர நீ ரொம்ப இளமையாயிட்டே போற அப்படின்னு மூஞ்ச பார்க்கும் போது எல்லாரும் குனிஞ்சு ஒரே மொத்தமாக பார்க்குறாங்க. அலண்டு போயிடும் அந்த மனுஷன். அடடா அவங்க தான் உங்கள் ஒய்ஃபா, அவங்க தான் உங்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்க சொன்னாங்க அப்படின்னும் போது இவர் என்னது ஏன் பொண்டாட்டியா, ஐயையோ வயசுலயே அவள் அதெல்லாம் சொன்னது கிடையாது, இப்போ அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லியிருக்கவே மாட்டா, என்ன விட்டுடுங்கன்னு கதறாரு. யாரும் விடுற மாதிரி இல்லை, எல்லாரும் சேர்ந்து இவரை ரேப்பே பண்ணிடுறாங்க. இங்கே ஹீரோயின் வந்து ரூமுக்கு வந்த உடனே ஹீரோ வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரியா இல்லை நான் போட்டு விடவா அப்படின்னு சொல்கிறான். ஐயோ இவனுக்கு நேரங்காலமே இல்லை போல இருக்கே அப்படின்னு இவளுக்கே பயமாயிடுது. ஏன்டா உனக்கு வேலை வெட்டியெல்லாம் இல்லையா, வேலைக்கெல்லாம் போகவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் எங்கே இருந்தபடியும் என்னோட வேலையை நான் பண்ணிப்பேன், நீ அதை பற்றியெல்லாம் கவலையே படாதடி செல்லம், இப்போதைக்கு வந்துட்டு எனக்கு ஹனிமூன் ஹாலிடேவே வந்து 2 வருஷத்துக்கு எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்னது 2 வருஷமா, அதுக்குள்ளே நான் இருப்பேனா இல்லை செத்துருவேனாடா அப்படின்னு கேட்குறா. பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நைட்டு ஹீரோயின் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போதான் மாமியார் வந்து மாமனாரை துரத்திக்கிட்டு இருக்காங்க. அட பாவி நாசமா போனவனே, உன் வயசு என்ன ஆகுது, வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது, என்னது நான் பண்ணனா, நீ தானடி ஏன் ரூமுக்கு அனுப்பி வச்ச, நான் சத்தியமா யாரையும் கூட்டிட்டு வரல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹீரோயினுக்கு இப்பதான் தெரியுது, ஐயோ அவங்கெல்லாம் மாமனார் ரூமுக்கு போயிட்டாங்களா அப்படின்றது. மாமியார்லாம் வந்து பங்கம் பண்ணுது, அவர் அசிங்கப்படுத்துது பயங்கரத்துக்கு. உனக்கு 2வது புள்ள பெக்கவே தெம்பில்ல, அதுக்கு எதுக்குடா உனக்கு 6 ஒப்பாட்டி வர அப்படின்னு சொல்லிட்டு அடி பின்னி எடுக்குது பாவம் அவரு. அதுக்குள்ள ஹீரோ வந்துட்டு வேற செல்லம் நைட்டு ஆயிடுச்சு வா ரூமுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறோம். அடப்பாவி தின்னத்து வேற, அவனுக்கு பசிலாம் எடுக்காதா அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. அம்மா வேற முயல் கறி தான் பையன் கேட்குறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முயலையே வாங்கி சமைச்சு வச்சுட்டாங்க. உனக்காக தான்ப்பா 2 முயல் வாங்கி சமைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான், ஹீரோயினுக்கு சிரிப்பா அடக்க முடியல. பாவம் மாமனார் அவரை தான் சாப்பிடவே விட மாட்டாங்க. உனக்கு இன்னும் முயல் கறி வேற கேட்குதா, இப்போவே சின்ன பொண்ணுங்க கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க, முயல் கறிலாம் கிடையாது போடா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துக்கு இவனும் சும்மாவே இருக்க மாட்டான், அவளை நோண்டிக்கிட்டே இருக்கான் ஹீரோ. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோவோட மேனேஜரை காட்டுறாங்க. அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, உங்க மாமனார் வந்து எக்கச்சக்கமா வந்து கடன் வாங்கியிருக்காரு, அவர் நீட்டின இடத்துலலாம் சைன் போட்டிருக்காரு, அதுவும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கிட்டாரு, முடிஞ்சு போச்சு அவர் கதையே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டிக்காக அவனை நான் காப்பாற்றி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் ஹீரோ. இப்போதான் காட்டுறாங்க பாவம் இவரை பேண்ட்டை கிண்டலாம் கழட்டி உட்கார வச்சுட்டானுங்க. அப்போ கரெக்டாக ஹீரோட ஆளுங்க அந்த இடத்துக்கு வராங்க. அவர் என்ன நினச்சிக்கிறாரு இவங்கள பார்த்த உடனே அப்படின்னு பார்த்தா, ஐயோ இது எல்லாமே ஹீரோட வேலை தானா, நம்மளை நிம்மதியாகவே வாழ விட மாட்டானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து அவங்களுக்கே தெரியாமல் வேக வேகமாக ஓடிடுறாரு. ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா நெட்டில் சர்ச் பண்ணிட்டு இருக்கா. எந்த நேரமும் என் புருஷன் இதே ஞாபகமாகவே இருக்கான், அவனுக்கு எப்படி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதை கலக்கி கொடுங்க அத்தை கலக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஐயோ அதுக்கப்புறம் ஒன்றுமே முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இதை எல்லாத்தையுமே ஹீரோ பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒன்றுமே அவன் முடியாமல் போயிடுச்சுனாலும் நமக்கு தானே கஷ்டம், அந்த அளவுக்கு வேணாம், சிம்பிளாக எதனா பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறா. என்னதாம்மா அப்போ பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோயோ இவன் எப்படா வந்தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இது பேர் அவன் பொண்டாட்டிங்க வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா, புருஷங்காரன் நம்மளையே சுற்றி சுற்றி வரமாட்டானேன்னு. ஆனால் நீ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க, நான் உன்னை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னை விட்டு தள்ளி தள்ளி போகிற, என்னை ஒன்றுமே பண்ண முடியாத அளவு ஆக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேஸ் பண்ண போகிறான்னா, அப்போ வந்துட்டு உங்கள் மாமனார் வந்திருக்காரு அப்படின்னு குரல் கேட்குது. அங்கே போனால் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இவன் தான் ஆளுங்களை விட்டு என்னை வந்துட்டு கடன் வாங்க வச்சு அந்த கடனையும் இப்போ திருப்பி கொடுக்க முடியலன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லும் போது, அப்பா அவனுக்கு நீ பண்ண துரோகத்தெல்லாம் மறந்துட்டு அவன் மேலே பழி போடாதப்பா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவர் அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏமா என்னம்மா நீனே இவ்வளோ முட்டாளாகிற அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ உடனே ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து அவர்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன், அவர் ஏதோ டென்ஷனில் இருக்காரு செல்லம், நீ இப்போ வெளியில் இரு அப்படின்னு சொல்லும்போது, நான் தனியாலாம் இவங்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு சொல்லு அப்படின்னும் போது, உன் ஆளுங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி என்ன பயமுறுத்தினாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே அட பாவிடே, நீ வாங்கின கடனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்தாங்க, நீ வேணா ஃபோன் பண்ணி கேளு, அந்த கடனை எல்லாத்தையும் நாங்க செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றான். எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தீங்களா அப்படின்னும் போது, ஆமாண்டா லூசு பயலே அப்படின்னு திட்டுறான்.
இருந்தாலும் நீ என்ன பண்ண, நீ என் பிள்ளைய ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ண, உனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்பவும் என் பிள்ளைய ஏமாத்தி நடிச்சு நாடகம் ஆடி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ எவ்வளோ மோசமானவன், ஆனால் இன்னசென்ட் மாதிரி நடிச்சிய அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ண போற, உன் பொண்ணுகிட்ட போய் எல்லாத்தையும் சொல்ல போறியா? சொல்லு, முடிஞ்சா சொல்லு. நான் வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு வேணும்னே வந்து அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் ட்ராமா பண்ணேன்னு சொல்லு அப்படின்னும் போது ஹீரோயின் கதவை திறந்துக்கிட்டு வரா. எல்லாத்தையும் கேட்டுட்டா. அம்மா நீயே கேட்டுட்டியாம்மா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுறாரு. உண்மைதானா? அப்போ நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா? நான் தான் வந்து நீ இன்னசென்ட்டே, எங்கள் அப்பா உன்னை ஏமாத்திட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேனா, அது எல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்கிறா. ஆமா செல்லம், இதுக்கு மேலேயே நீ முட்டாளா இருக்காத, இவன் சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மரியாதையாக வெளில போ, என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் பிரச்சனை, இதை நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளில தள்ளி கதவு சாத்திடுறான். இப்போ என்ன? ஆமாம் உண்மைதான், நான் போரிக்கு புறம்போக்கு தான். உன் மேலே லவ் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை இழக்க விரும்பல, அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். இப்போ நீ ஃபீல் பண்ணுறியா? என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஃபீல் பண்ணுறியா? என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறியா? என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காடே. தப்பு நீ பண்ணிட்டு என்னென்னடா டார்ச்சர் பண்ற அப்படின்ற மாதிரி இருக்கு அவளுக்கு. சோமா இருந்தா எல்லாம் சண்டை போடுவாங்க. டே நீ என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோயினை ஃபோர்ஸா வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எந்த காரணத்து கொண்டும் உன்னை விட்டுறவே மாட்டேன், நீ என்னை விட்டு போயிடவே கூடாது, நீ என்னை விட்டு போயிட்டீன்னா என்னால் உயிர் வாழவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஹீரோயினை தூக்கிக்கிட்டு இறங்குறான். அவ்வளோதான். அவங்க அம்மா பார்த்த உடனே டே என்னடா 2 பேரும் இந்த கோலத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அம்மா ஒரு முறைக்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் பெர்மிஷன் இல்லாமல் இவ வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது, இல்லை அவளோட ரூமை விட்டு கூட வெளில வரக்கூடாதுன்னு முதட்டே அறிவில்லடா, எந்த பொண்ணையும் அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம ரொம்ப வந்து மதிப்பான குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்றாங்க. அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொன்ன அவளே செய்வாத அப்படின்னும் போது இன்னும் இது ரெண்டுமே பைத்தியமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுது. ஐயோ இவங்கிட்ட வேற எதுனா பேசுனா நம்மளையே என்னன்னா பண்ணிடுவானா அப்படின்ற மாதிரி அவங்க பயப்படுறாங்க. நைட் ஆகுது. ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பாவம் போல எழுந்து வந்து கதவு திறக்கிறா. அவர் ரூம்க்கு வாசல்லையே 2 பாடி கார்டு நிற்கிறானுங்க. மேடம் சார் சொல்லாம நீங்க வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, ஏன் உங்க ரூமை விட்டே போகக்கூடாதுன்னும் போது அவ்வளவுதான், உங்களை என்ன பண்ணுவேனே தெரியாது, மரியாதையா வழியை விடுங்க அப்படின்னு சொல்றா. சாரி மேடம் முடியவே முடியாது அப்படின்னும் போது இவெல்லாம் எப்படியாவது ஓடிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா அவனுங்க விடவே மாட்டுறானுங்க. ஹீரோயினை இழுத்துட்டு போய் ரூம்குள்ளேயே கடாசுறானுங்க. சார் வீடியோ காலில் இருக்காரு அப்படின்னு மொபைல்ல கொடுக்கும் போது, தங்கம் நீ மட்டும் வீட்டை விட்டு வெளியில போன கண்டிப்பா இந்த கத்தியால குத்தி சேர்த்துருவேன், இந்த தூக்கயிறுல தொங்கி சேர்த்துருவேன், நீ என்னை விட்டுட்டு போக கூடாது, ஏன் வீட்டை விட்டுட்டு போக கூடாது, தயவு செஞ்சு வீட்டு தாண்டிடாத அப்படின்னு சொல்லிட்டு அழுது சீனை போடுறான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. சார் உண்மையாவே இதை பார்த்துட்டு அவங்க போக மாட்டாங்களா அப்படின்னு மேனேஜர் கேட்கும் போது, நான் தான் கண்ணு கலங்கி அழுதேன் இல்லையா, கண்டிப்பா அவ என்னை விட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்றான். ஆனா அங்க பார்த்தா என்ன நடக்குதுன்னா, ஹீரோயினோட அப்பா வந்துட்டு செல்லம் சீக்கிரமா இங்க யாருமே இல்லை இந்த சைட்ல, நீ எதனா போட்டு கீழே இறங்கு, நான் உன்னை பிடிச்சிக்கிறேன், அப்பா இருக்கமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் என்னத்துக்கு நான் இங்க உள்ள தனியா இருக்கணும், நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கயிறை போட்டு இறங்கிடுறா. இப்பதான் அப்பங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பாருமா இவன் இருக்கான் இல்லையா, இவன் கொஞ்சமும் சரி கிடையாது, நீ இவனை நம்பவே கூடாது, அது மட்டும் இல்லை ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நான் தப்பு பண்ணேன் தான், ஆனா அந்த தப்பை யூஸ் பண்ணி அவன் உன்னை வளைச்சு போட்டுட்டான், எப்படியாவது அவனை பழி வாங்கணும் அப்படின்னும் போது, அப்பா இந்த சீனுக்கு இவ்வளோ சீனெல்லாம் இல்லை, தயவு செஞ்சு ரிலாக்ஸாக இருப்பா, அவன் வந்து முட்டாள் மாதிரி நடந்துக்கிறானே தவிர என் மேலே ரொம்ப பாசம், அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னும் போது அப்படியெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு கத்துறாரு. நான் என்னைக்குமே என் புருஷனை விட்டுட்டு வரமாட்டேன், அவன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான், ரொம்ப பாசமாக இருக்கான், அது மட்டும் இல்லாமல் அவன் வந்துட்டு செம்ம சூப்பர்மேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ கடவுளே எனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா புலம்பிக்கிட்டு இருக்காரு பாவம். ஹீரோயின் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா, அந்த பைக் வரும் இல்லையா, பைக்கை புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா வீட்டுக்கு போகலான்னு. ஆனால் பைக் வேற பைக் தான் வருது. இவ அவசரமாக போய் ஏறிக்கிட்டு போகலாம் சீக்கிரம் போப்பா அப்படின்றா. ஏன்னா ஹீரோக்கு தெரியறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும்னு நினைக்கிறான். மேடம் இது டாக்ஸி எல்லாம் இல்லை மேடம், தயவுசெய்து இறங்குங்க அப்படின்னு சொல்லும் போது, இது பார்ப்பா நீ மேலே காசு கேட்டி நான் கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறா. மேடம் தயவு செஞ்சு இறங்குங்க மேடம் அப்படின்னு சொல்கிறா. ஐயோ என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இன்னொரு பொண்ணு கூட இருக்கான், அவனை பார்க்கறதுக்காக தான் நான் போகிறேன், அவனை கையும் களவுமா பிடிக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிரா. வந்தவ இறங்கி வாந்தியாக எடுத்துக்கிட்டு இருக்கான். என்னென்னு பார்த்தா அவன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டான் போல இருக்கு. என்ன மேடம் நீங்கள் தான் சீக்கிரமாக போகணும், புருஷனை கையும் களவுமா பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதனால தான் நான்
ஃபாஸ்ட்டாக வந்தேன், அதுக்குள்ளேயே இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்னும் போது அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படியா கையும் களவுமா பிடிக்காம நம்ம 2 பேரும் பரலோகத்துக்கே போயிருப்போம்டா அப்படின்னு திட்டுறா. அங்கே பார்த்தா ஹீரோயினை தேடிக்கிட்டு வந்துடுறான். நீங்கள் எப்படிங்க இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகலான்னு பார்க்கும்போது இவன் கையை பிடிச்சி நிறுத்துறான். இது பாருங்க, இப்போ தானே சொன்னீங்க அவன் துரோகம் பண்ணவன், அவன் மோசமானவன், அவன்கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஐயோ அதெல்லாம் சும்மா சொன்னையா, தயவு செஞ்சு விடியா அப்படின்னு சொல்கிறா. ஏதோ ஒன்று, ஆனால் உங்களுக்கு இவரை பிடிக்கல அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது, அவர் உங்களுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாருல்ல அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிடுச்சு. இல்லை நான் வந்து எல்லாமே சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், எனக்கும் அவருக்கும் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதோட ஹீரோ வந்து நேராக ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுறான். எதுக்காக நீ ஓடி போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எதுக்காக என்னை பூட்டி வச்ச, நான் தான் வந்து நீ சொல்கிற மாதிரியெல்லாம் உங்க கூட சந்தோஷமாக தானே இருக்கேன், அப்போவும் என்னை பூட்டி வைக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, நான் ஓடி போவேன் நீ எப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லி சண்டை போடுறா. எனக்கு ரொம்ப அழுகையா வருது தெரியுமா, நீ எங்க என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு பயமா இருக்கு அப்படின்னும் போது, ஐயோ நீ ஏன் இவ்வளோ கியூட்டா இருக்க, நீ இப்படியெல்லாம் பண்ணும்போது கூட ரொம்ப கியூட்டா இருக்க, ஆனா தயவு செஞ்சு இன்னைக்காவது என்னை தூங்க விடு, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்றா. கண்டிப்பாக தூங்கலாம், சீக்கிரமே தூங்கலாம், ஆனால் வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறா. உடனே ஹீரோயின், டே உன் ஆஃபீஸில் இருக்கோண்டா, யாருன்னா பார்த்தா என்ன நினைப்பாங்க, உன்னை இல்லைனாலும் என்ன கன்றாவியாக நினைப்பாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் கவலைப்படாத, இங்கேருந்து வெளியில் எந்த சவுண்டுமே கேட்காது அப்படின்னு சொல்கிறான். அட பாவீங்களா, இது ஆஃபீஸ் ரூமா பெட்ரூமானே தெரியல, அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் போய் மீட்டிங்கை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறான். ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா எப்படியாவது வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறா. இந்த டைமுக்கு ஹீரோ கிட்ட கேட்டு பெர்மிஷனுமே வாங்கிடுறா. ஆனா ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, எங்க போனாலும் இவளுக்கு வேலை கிடைக்காம பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோயின்னு எக்கச்சக்கமான கம்பெனியில் ஏறி இறங்குறா. ஆனால் சுத்தமாக வந்துட்டு ஹீரோ இவளுக்கு வந்து வேலையே கிடைக்காத அளவு பண்ணிட்டான். அப்போ தான் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, மேடம் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னும் போது எல்லா இடத்துலையும் போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். ஹீரோயின் வந்துட்டு வெளியில் போன இடத்துல இந்த பைக்கர் இருக்கான் இல்லையா, அவனை வந்து மீட் பண்ணியிருக்கா. உடனே அவன் கூட போய் உட்காந்து பயங்கரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. எங்கே தான் நீ வெளியில் வந்த, உன் புருஷன் விடமாட்டானே அப்படின்னும் போது, நான் வேலை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் பே பண்ணுறதுக்காக போகும்போது, காசு எதுக்கு மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் புரிய வருது, இந்த ஹோட்டல் வந்து இவனோட ஹோட்டல் தான் போல, அதை சொல்லக்கூடாது ஹீரோயின் கிட்ட அப்படின்னு சொல்லி செய்கை காட்டுறான். இந்த ஹோட்டல் மேனேஜர் என்னோட மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ப்ரொஃபைலை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு, எப்படியாவது இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வேலை வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லும் போது அவர் ஷாக்காக பார்க்குறாரு, என்னது மாமாவா அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உன்னோட கன்றாவியான கையை என் பொண்டாட்டி கையிலேருந்து எடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். யாராது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான், வேற யாரு, இன்னடி செல்லும் உன் கை வலிக்குதான், அழுத்தி பிடிச்சிட்டானா என்ன அப்படி இப்படின்னு சொல்லி இவன் கொஞ்சிக்கிட்டு இருக்கான். வந்த உடனே ஹீரோயினுக்கு அவன் மேலே சிம்பத்தி வரணும்னு சொல்லிட்டு, ஐயோ அம்மா எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு கத்துறான். ஐயோ என்னது வயிறு வலிக்குதா, என்ன பண்ணுது உனக்கு சீக்கிரம் சொல்லு அப்படின்னு அவ டென்ஷன் ஆகுறா. அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றான், ஒருவேளை கேன்சராக இருக்கும், சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் கூட இல்லைன்னா செத்துருவான் அவன் புருஷன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி விட்டுறான். செல்லம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை விட்டு எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பைக்கருக்கு செம்மையா ஆத்திரமா வருது. செல்லக்குட்டி நீ போயிட்டு என்ன பண்றேன்னா கார்ல எனக்காக வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன், நான் பே பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அனுப்பி வச்சிடறான். டேய் அடுத்தவன் பொண்டாட்டி கிட்ட எதுக்குடா ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீ உன் பொண்டாட்டி கிட்ட ஃப்ளோட் பண்ற, நானும் உன் பொண்டாட்டி கிட்ட ஃப்ளோட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அவ்வளோ காமெடியெல்லாம் இல்லை, கேவலமா இருக்கு இந்த ஜோக்கு. அவனே உன் மூஞ்சி மாதிரிலாம் பேத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போட்டு அவனை அடின்னு அடிக்கிறான். நேரா அடிச்சுட்டு காலில் போய் ஏறான். ஹீரோ ஏறின உடனே இது பாரு, நம்ம ஸ்ட்ரெயிட்டா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறோம், ஏன்னா உனக்கு வயிறு வலிக்குது இல்லை, என்ன ஆச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பா போகலாம், ஆனா அதுக்கு முன்னாடி கார்ல ஒரே ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னும் போது, உனக்கு அறிவு தான் இருக்கா இல்லையா, நீ செம்மையான காம பிசாசா இருக்க, மரியாதையா கிளம்புடா, பெல்ட்டை போடுறா அப்படின்னு சொல்லி காத்திக்கிட்டே டென்ஷனா காரை ஓட்டிட்டு போறா. ஐயோ டாக்டர் என் புருஷனுக்கு என்னதான் ஆச்சு, தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு ஒன்று. அவர் வந்துட்டு ஐயோ இவன் என்ன வயிறு வலிக்குதுன்றான், அதே நேரத்துக்கு சிவாஜி கணேசன் மாதிரி ஆக்ட் எல்லாம் கொடுக்குறான், பட் ரிப்போர்ட் எல்லாம் நல்லா இருக்கே, அதுக்கப்புறம் விஐபி வார்டில் வேற பே பண்ணியிருக்கான், இப்போவும் நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான், நமக்கு காசு வராமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி டாக்டர் அவரோட பிரச்சனையை பற்றி யோசிக்கிறாரு. பயப்படுற அளவு ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் இதை அப்படியே விட்டுட்டா பயப்படுற அளவு ஆயிடும் மேடம், அதனால அவரை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, ஒழுங்கா சாப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவன் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு, நீ என்னை விட்டுட்டு வெளில எங்கேயும் போகாத பாப்பா, என்னையே கவனிச்சுக்கோ, இனிமேல் நான் தானே உன் செல்லம், நீ என்னை பார்த்துக்கலன்னா எனக்கு என்ன ஆகும், உண்மையாகவே அவர் சொல்கிற மாதிரி கேன்சர் எதுனா வந்துருமோ அப்படின்னு சொல்லி அழுதெல்லாம் ட்ராமா பண்ணுறான். உடனே ஹீரோயினும் சரி நான் எங்கேயும் போக மாட்டேன் உன்னை விட்டுட்டு
அப்படின்னு சொல்றா. ஆஃபீஸை தான் விட்டு வைக்க மாட்டான் நம்ம ஹீரோ அப்படின்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் ரூமை கூட விட்டு வைக்க மாட்டான் போல இருக்கு. அவ தயவு செஞ்சு இங்கேயாவது சும்மா இருடா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இல்ல நம்ம 2 பேரும் சும்மா கட்டி பிடிச்சி படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு படுக்க வச்சுக்கிறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கறதுக்காக போறா. பார்த்தா அந்த பைக்கர் இருக்கான் இல்லையா, அவன் கை உடஞ்சி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். ஐயோ உன்னை நைட்டு நல்லா பார்த்தேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல நான் தான் வண்டியில இருந்து தவறி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்றான். வேகமா அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனை இழுத்து பிடிச்சி மூஞ்சிலேயே குத்திடுறான். ஐயோ அவன் யாருன்னு தெரியலையா, அவன் பைக்கர் அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படியா, ஐயோ நான் தான் தெரியாம அடிச்சிட்டமா, யாரும் உன்னை புள்ளி பண்றாங்களோன்னு நினைச்சிட்டேன். ஆனா அதுக்குன்னு சொல்லி அவன் கிட்ட நெருக்கமாலாம் இருக்காது, அவன் நல்லவனை கெட்டவனாலாம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான் ஹீரோ. முதல்லையாவது என்னால் நிக்க முடிஞ்சது, இப்ப என்னால் நிக்க கூட முடியல, என்ன ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கூப்பிடும் போது ஹீரோ இன்னும் வேற வழியே இல்லை இல்லையா, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றா. அந்த டைமுக்கு ஹீரோ எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன பண்றான்னா 1 நிமிஷம் அப்படின்னு சொல்றா. உடனே பாத்தியா என் பொண்டாட்டியே கூட தாண்டா வருவா அப்படின்னு பார்க்கும்போது காசை கொடுத்து நாங்களும் இன்னும் சாப்பிடல 3 பேருக்கும் சேர்த்தா மதி வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு காசு கொடுத்து அனுப்புறா. ரூமுக்கு கூட்டிட்டு போய் விடும் போது இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்னவோ உன்னோட புருஷன் வந்து சரியில்லைன்னு தோணுது, உன்னை அவன் வந்து அடக்கி வைக்கணும், அவன் எங்கேயும் அனுப்பக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறான், நீ வந்து ஃப்ரீடமாகவே இருக்க முடியாது அவன் கூட இருந்தீனா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறா அதெல்லாம் என்னவோ உண்மையாக கூட இருக்கலாம், அவன் அப்படிலாம் நினைக்கலாம், ஆனால் அவன் நல்லவன், என்னை ரொம்ப லவ் பண்ணுறான், நீ அவனை தப்பாலாம் நினைக்காத அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் ஹீரோயின் சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறான். ஹீரோயின் முதல்ல போயிடுறா, ஹீரோ பின்னாடியே கிளம்புறான். அப்போ வந்துட்டு அவன் பைக்கர் என்ன சொல்கிறான் அப்படின்னா என்னதான் அவள் இப்போ உன் கூட இருந்தாலுமே நீ ரொம்ப நாளுக்கு அவளை அடைச்சி வச்ச, அவளை பிடிச்சே வச்சு அவளை சுதந்திரமாக விடலைன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவள் உன்னை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ நேராக போய் ஹீரோயின் கிட்டே என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு கேட்கும் போது அவள் ஒவ்வொன்று அழறா. ஐயோ சாரி தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் என்னோட கம்பெனிலேயே நீ இனிமேல் வேலை செய், மற்ற கம்பெனிக்கெல்லாம் நீ ஏறி இறங்க தேவையில்ல, ஃபஸ்ட்டு இங்கே செய், அதுக்கப்புறம் நீ பெட்டராக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட வேறு கம்பெனிக்கு போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்றது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது ஓகேன்னு ஒத்துக்கிறான். மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறா. அங்கே இருக்கவங்கலாம் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு பொம்பளை சொல்கிறா, இங்கே பாருங்க நம்ம சிஇஓட ஒய்ஃப் வந்து இங்கே வேலை செய்ய போகிறாங்க, ஆனால் அவங்க வந்து அவங்கள யாருன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டாங்களாம், ஸோ நம்ம கண்டுபிடிச்சாலும் வந்து நமக்குள்ளே இருக்கணுமே தவிர அவங்க கிட்ட காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறா. இதோ வந்துட்டாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. ஹீரோயினும் அங்கே வந்துக்கிட்டு இருக்கா. அடடா நமக்காக பொக்கேலாம் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி இவளும் பார்க்குறா ஆசையா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பின்னாடி வரவளை பார்த்துட்டு இவ தான் சிஇஓட ஒய்ஃபு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அவள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ராயலாக இருக்கா. மேடம் காஃபி சாப்பிட்றீங்களா, ஜூஸ் குடிக்கிறீங்களா, இதை பண்ணுறீங்களா அதை பண்ணுறீங்களான்னு போட்டு உயிரை எடுக்கிறாங்க. இவளுக்கே ஒன்றும் புரியல, இவ இப்போ தான் வந்து ரெக்கமெண்டேஷனில் புதுசாக வந்திருக்கா, இவ என்ன நினச்சிக்கிறான்னா நம்ம ரெக்கமெண்டேஷன்றதுனால பயங்கர செல்வாக்கு போல அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் தான் அவங்க பேசிக்கிறத ஒட்டு கேட்டுறா. இருந்தாலும் வந்துட்டு எந்த அளவுக்கு கவனிப்பு இருக்குது அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லாமல் அவள் சைலண்ட்டாக இருந்துடுறா. ஐயோ இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஆனால் எவ்வளோ நேரம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது, இதெல்லாம் அனுபவிக்கலாமா வேணாமான்னு. ஆனால் அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினை கொஞ்சமும் மதிக்க மாட்டுறாங்க. புதுசாக வந்தவங்களெல்லாம் புள்ளி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சு செய்கிறாளுங்க எல்லாரும் சேர்ந்து, இந்த வேலையை செய் அதை செய் இதை செய்யு. அது மட்டும் இல்லாமல் 10 வருஷத்துக்கு முன்னாடியான டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து சரி பண்ண சொல்லிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு வந்த ஹீரோவும் திருட்டுத்தனமாக வந்து பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் எதுக்கு இங்கேயே வந்து நிற்கிறான் அப்படின்னு ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா. ஆனால் அங்கே இருக்க எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பாத்தியா இவங்களை பார்க்கறதுக்காக தான் அவர் வந்து நின்று இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காரு போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க எல்லாரும். எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை செம்ம திட்டுறாங்க. அப்போ அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும், அவங்களும் இன்னைக்கு புதுசாக தானே வந்தாங்க, அவங்கள மட்டும் எதுக்கு இந்த அளவுக்கு டென்ஷன் படுத்துறீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போனா அவளுக்கு வேலை இல்லைன்னா நீயும் வேலை இல்லாமல் கிளம்பு இங்கேருந்து, நாங்கள் சொல்கிறத தான் செஞ்சு ஆகணும், நாங்கள் 10 வருஷம் சீனியர்ஸ் எல்லாரும் இந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொல்கிறாளுங்க. அடியே நானும் போனா போது பொம்பளை பிள்ளையா அடக்க உடக்கமா இருக்கலாம்னு பார்த்தா நீ அதுக்கு விடமாட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் லீடர் கழுத்தை பிடிச்சி அழுத்துறா ஹீரோயின். அப்புறம் பார்த்தா அதெல்லாம் கனவு, என்ன கனவு கண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்புறம் தான் தெரியுது ஐயோ நம்ம கற்பனை தான் பண்ணுமா உண்மையாக பண்ணலையா அப்படின்னு யோசிக்கிறா. இதை பார் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் முடி, இல்லை அப்படின்னா உனக்கு வேலை செய்ய பிடிக்கலன்னா இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஹீரோவும் சுத்தி சுத்தி இங்க வந்து நிக்கிறான், அங்க வந்து நிக்கிறான், இப்படி பாக்குறான் அப்படி பாக்குறான். ஹீரோயின் எப்படியாவது நம்மள பாத்துருவாளா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் பாக்குற மாதிரி இல்ல. அப்படி புதுசா வந்த பொண்ணு என்னதான் வேலை பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுமா அப்படின்னு ஃபைலை வாங்கி பார்த்தா அது வந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைலு. இது எதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க, தண்டம் தானே அப்படின்னும் போது இதோ டீம் லீடர் தான் செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கையை காட்டுறா. 10 வருஷத்துக்கு ஆன வேலையை இன்னமும் செஞ்சு முடிக்காம இருக்கு அப்படின்னா அப்ப இந்த டீம் லீடருக்கு எதுக்கு இங்க வேலை அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ சார் அப்படிலாம் இல்லை சார், அதெல்லாம் எடுத்து வச்சு கத்துக்கமா, அந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு வேலை எப்படின்னு புரியும்னு தான் சொன்னேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்றா. என்ன புது ஸ்டாஃப்ஸை புள்ளி பண்ணிட்டு இருக்கியா, அதுதான் உன்னோட வேலையா அப்படின்னு சொல்லி கோவப்படும் போது, சேச்சே அவங்க எல்லாரையும் வந்து செம்ம சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் சார் என்னோட ஒரே மோட்டிவ். அவள் இவ்வளோ நேரமாக சாப்பிடாம கூட இங்கேயே உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா, நீ போய் சாப்பிட்டு வாமா அப்படின்னு சொல்லி டீம் லீடர் சொல்லும் போது, ஆமாம் வா நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு அந்த இன்னொரு பொண்ணையும் கூட்டிகிட்டு போகிறா. அவங்க போய் சாப்பிட உட்காந்த உடனேயே பார்த்தா ஆர்டர் யாரோ போட்டிருக்காங்க போல. அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான ஜாப்பனீஸ் ஃபுட்டெல்லாம் வந்திருக்கு. பார்த்தா ஹீரோ தான் பொண்டாட்டிக்காக ஆர்டர் போட்டுட்டான் போல, என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி சைகை காமிச்சிட்டு போகிறான். ஹீரோயினை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரூமுக்கு போறா. அங்க பார்த்தா ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். உடனே இவ்வளவு என்ன பண்றேன்னா ஒரு போர்வை மாதிரி இருக்கு, அதை எடுத்து போத்தி விடுறா. அப்ப கரெக்டா ஹீரோ எந்திரிச்சிடறான். டார்லிங் எவ்வளவு நேரமா நான் உன்னை மிஸ் பண்ண தெரியுமா, நீ என் கை கட்டின தூரத்துல இருக்கிற, ஆனா உன்கிட்ட பேச முடியல, உன்னை பார்க்க முடியல, உன்னை கிஸ் பண்ண முடியலன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்றான். ஐயோ மேடம் சீக்கிரம் வாங்க, உங்க புருஷன்காரனை அவ கரெக்ட் பண்ணிட்டா போல, அவ்வளவுதான் செம்ம கைகாரி கைக்குள்ள போட்டுக்கிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு புதுசாக வந்து பொண்ணு இழுத்துட்டு வராங்க. இல்லை நான் போய் அப்படியெல்லாம் கேட்க முடியாது, என்னதான் இருந்தாலும் இது ஆஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அதெல்லாம் அப்படியெல்லாம் விட முடியாது, என்னவா இருந்தாலும் சரி இது ஒரு ஆஃபீஸு, இங்கே வந்து இவ்வளோ கீழ்த்தரமான அஃபேர் எல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி டீம் லீடர் பொங்கி ஏறாங்க. பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக கதவு திறக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே ஏதோ கதவாண்டு நின்றுட்டு இருந்தாங்க போல. இவங்க பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. இப்போ யார் வந்து என்ன கேட்க போறீங்க, முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தான் என்னடா அது இவங்க 2 பேரும் இவ்வளோ நெருக்கமாக இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கும் போது, ஐயோ எனக்கு நான் இந்த விஷயத்த சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் என்னை சொல்ல தூண்டிட்டா இந்த பொம்பளை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது தான் நாங்கள் 2 பேர் தான் புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், இவங்க எல்லாரும் இங்கே வேலை செய்கிறவங்க, சரி அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி எல்லாம் ஆசைப்பட்டாங்க. ஆனால் நீ வந்து எல்லாத்தையும் உண்மை அப்படின்ற மாதிரி சைலண்டாக இருந்த பற்றியா, உனக்கு இங்கே இனிமேல் வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த புது பொண்ணு. ஆனால் ஹீரோ அதுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இங்கே வந்து வேலை செய்கிறவங்கள புதுசாக வரவங்கள புள்ளி பண்ணணும் அப்படின்னு யார் நினைச்சாலும் சரி, இனிமேல் யாருக்குமே இங்கே வேலை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயினே இதை எதிர்பார்க்கல. சரி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது, வேலையை பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோ என்ன பண்றானா, ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்துட்டு இப்போ ஒரே ஒரு வாட்டி மட்டும் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அடே என்னடா நீ என்னையும் வேலை செய்ய விட மாட்டே, நீயும் வேலை செய்ய மாட்டினா ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எதுவுமே வைக்காம பிச்சைக்காரங்களாயிடுவோமோ அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் கிடையாது, நான் எல்லாமே வந்து ப்ரிப்பேர்டா தான் இருக்கேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா எனக்கு ஒன்று சொல்லணும் உன்கிட்ட, நீ என்னை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ற அப்படின்னும் போது, இல்லை இனிமே நான் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், நான் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டேன், இனிமே நீ வேலைக்கு போகணுன்னாலும் எங்கே வேணாலும் போ, நீ எப்போ வீட்டுக்கு வர அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன், ஆனால் நீ சேஃபாக இருக்கியான்னு மட்டும் எனக்கு சொல்லிவிடு, நீ என்ன ட்ரெஸ் போடுறேன்னு கேட்க மாட்டேன், யார்கிட்ட பழகுறேன்னு கேட்க மாட்டேன், இனிமேல் நான் ஃபுல்லாக உன்னை ட்ரெஸ் பண்ணுவேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இப்போ மட்டும் ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கான். இதோடைய இந்த காஜி கப்பலோட கதை முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.